ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளோட சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பீட்ரூட் வச்சு பீட்ரூட் ஜூஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். அதே சமயம் லிப் பாம் எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம சேர்த்தே பார்த்துடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேலே இருக்க தோலி எல்லாத்தையும் இந்த மாதிரி நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பீசஸை கட் பண்ணியாச்சு. இதை ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் மிக்சி ஜாரில் விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம். ஏன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம லிப் பாமுக்கு தேவையான ஜூஸை தனியாக எடுத்துக்கணும். ஸோ தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஜூஸை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். மாதிரி ஒரு அரிப்பை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் இதில் இருக்க ஜூஸ் எல்லாம் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதை லிப் பாம் பண்ணுறதுக்காக நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவு தண்ணியை நம்ம மிச்சம் இருக்கிற இந்த பல்ப்பில் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி ஜூஸாக எடுத்துக்கலாம். ரொம்பவே அழகாக நம்மளுக்கு ஒரு கிளாஸ் பீட்ரூட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கின் ஒயிட்னிங்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் இது தொடர்ந்து 6 மாதம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே ஸ்கின் ஒயிட்னிங் கொடுக்கும். 6 மாதத்துக்கு அப்புறம் ரெகுலராக குடிக்க வேணாம். அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் குடிச்சிக்கலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹீமோக்ளோபின் அளவு ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த ஜூஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மிச்சம் வந்திருக்கக்கூடிய பல்ப் இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நல்லா வெயில் அடிக்கிற இடத்துல காய வச்சு நீங்கள் பாத்திங் பவுடராக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெயில் அடிக்கிற இடத்துல காய வைங்க. அப்போ தான் நல்லா நம்மளுக்கு பவுடராக கிடைக்கும். அதுக்கப்புறமா பாத்திங் பவுடராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வச்சு லிப் பாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கனமான ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம் இல்லையா, தண்ணி சேர்க்காம அரைச்ச அந்த ஜூஸை ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா இது நல்லா நம்மளுக்கு வத்தி வர வரைக்கும் அதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அப்படி இல்லைன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். பார்த்திங்கன்னா இது நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஸோ இது கூட நம்ம அடுத்து என்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஆலோவேரா ஜெல் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எந்த விதமான கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு குட்டி பாக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ரொம்பவே அழகான லிப் பாம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் வச்சிங்கன்னா 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு பீட்ரூட் வச்சு நம்ம லிப் பாமும் செஞ்சாச்சு. அதே சமயம் ஜூஸும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கின் ஒயிட்டிங் அண்ட் ஹேர் க்ரோத்துக்கான எல்லா டிப்ஸுமே நம்மளோட சேனலில் அப்லோட் ஆகும். ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.